அடுத்து ஸ்டேர் கேஸ் பிளாக் அண்ட் ஒயிட் காம்பினேஷன் தான். ஸ்டேர் கேஸுக்கு மேலே போகிறத வீடியோ நான் காட்டுறேன். பட் அதுக்கு முன்னால் சென்டர் ஹாலில் கீழே இருக்கக்கூடிய லைட்டு, அதாவது சென்டரில் போட்டிருக்கக்கூடிய லைட்டு, பின்ன ஃபால் சீலிங் ஒர்க்கு, இதுதான் நம்ம வீட்டோட சென்டரில் இருக்கக்கூடிய வியூ. ஸோ இது ஆக்சுவலி இந்த டிசைன் வந்து அமைக்கிறதுக்கு ரிஃபான் அது ஆர்கிடெக்சர் அவர் வந்து ரொம்ப ஒர்க் பண்ணாங்க. இந்த லைட்டு மட்டுமே வெரி கிளாஸி. ஆக்சுவலி இது நாங்கள் பெங்களூரில் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி ஆக்சுவலி நம்ம வீட்டுக்கே செஞ்ச மாதிரி இருக்குது. ஸோ இது வந்து நம்ம வீட்டோட வியூ, லிவிங் ரூமில் இருக்கக்கூடிய வியூ, இன்க்ளூடிங் ஃபால் சீலிங், சென்டர் மேலே இருக்கக்கூடிய டாப் வியூ. நான் இப்போ மேலே உங்களுக்கு காட்ட போகிறேன். ஸோ இந்த படியில் ஏறி போகும்போது லெஃப்ட் சைடு மொத்தமாக க்ரீனு இன்க்ளூடிங் ஸ்ட்ரிப் லைட்டு. யார் மேலே போகும்போது ஒரு வெல்கம் லேடி இதனோட பிக்சர் வச்சுருக்கோம். பிக்சர்னால் இது வந்து ஆக்சுவலி டைல்ஸு. ஸோ இந்த ஐடியா எப்படின்னா, நம்ம நாகர்கோவில் ஆரிய பவன் இருக்குது, அதில் இந்த ஐடியா பார்த்தோம், எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. கண்டிப்பாக நம்ம வீட்டில் இதை வந்து இன்க்ளூட் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம வீட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த லொக்கேஷன் அமைஞ்சது. அந்த டிசைனும் நல்லா இருக்குது. ஸோ இந்த வெல்கம் லேடி இந்த பக்கம் அப்படியே நமக்கு ஸ்டேர் கேஸ்லேருந்து வந்தோன்னா மேலே ஏறியாச்சுன்னா ஒரு ரைட் சைடில் வந்து ஒரு புத்தா. வீட்டில் எங்கள் மேடம் புத்தா கொஞ்சம் விரும்புவாங்க. ஸோ 2-3 இடத்துல புத்தாவோட ஸ்டாச்சு நீங்கள் பார்க்கலாம். ஸோ அது முடிஞ்சாச்சுன்னு சொன்னேன்னா இதுதான் லைட் நமக்கு கீழே இருந்து பார்த்தது. அதாவது கிளாஸ் டியூப்ஸ், இது உள்ளால் வந்து கிறிஸ்டல் மாதிரி இருக்கும் கிளாஸ் டியூப்ஸு. அது பார்க்குறதுக்கு ரொம்ப கிளாஸியாக இருக்கும். நம்ம ஏரியாவில் யாராவது இது மாதிரி போட்டிருக்காங்களான்னு தெரில, பட் நல்லா இருக்குது. இது வந்து மேலே ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருந்து உள்ள வியூவு. ஸோ இதில் இந்த கார்னரில் வந்து ஒரு ஃப்ளவர் பொக்கே வச்சுருக்கோம். இந்த ஃப்ளவர்ஸு கீழே இருக்கக்கூடிய இந்த கிளாஸ் இது எல்லாமே கத்தார்லேருந்து வாங்கிட்டு வந்தது. பட் இது லில்லி பூவோட டிசைன். என்னோடய ஒய்ஃபுக்கு நம்ம ஃபேவரேட் பூ. பட் இது ஒரிஜினல் இல்லை, பிளாஸ்டிக். பட் பார்க்குறதுக்கு கம்ப்ளீட்டாக ஒரிஜினல் மாதிரியே இருக்கும். ஸோ இது வந்து நம்ம வீட்டோட டாப்பில் நின்றுட்டு உள்ள வியூ. ஸோ அந்த லேடி இருக்காங்க, அதுக்கு பின்னால் இருக்கக்கூடியது ஒரு ரூமு, ஒரு நம்ம எங்கள் 3 பிள்ளைங்களில் பையனோட ரூமு, அதுக்கு பேக் சைடில் இருக்கக்கூடியது ஜிம் ரூமு. ஸோ அதனோட ரைட் சைடில் இருக்கக்கூடிய ஹோம் தேட்டருக்கு நான் தனி ரிவ்யூ போடுறேன், வீடியோ போடுறேன். இது இப்படியே சுற்றினான்னா இந்த பக்கம் ஒரு ரூமு. இது வந்து எங்கள் மூத்த பொண்ணு அவங்களோட ரூமு. இது வந்து பிங்க் கலர் காம்பினேஷன், எல்லாமே பிங்க் அண்ட் ஒயிட்டு. ஸோ இதுதான் ரூமோட கபோர்டு சிஸ்டம். ஒரு மிரர் கொடுத்துருக்காங்க, ஒரு மேக்கப் செட்டு. அந்த சைடில் கர்டன் எல்லாமே வந்து பிங்க் அண்ட் ஒயிட் அந்த மாதிரி மாடல். பட் அமைஞ்ச ரூம்லேயே கலர்ஃபுல்லாக ரொம்ப பிரைட்டாக அமைஞ்சது இந்த ரூம் தான். ஏன்னா இதில் இருக்கக்கூடிய இந்த பிங்க் அண்ட் ஒயிட் டிசைன் வந்து ரொம்ப சூட்டபுளாக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. மேக்ஸிமம் இந்த கபோர்டு, சைடு டேபிள் எல்லாமே அதனோட கலர் காம்பினேஷன் அப்படியே மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. கபோர்டு பார்த்தோன்னா இந்த மாதிரி. ஸோ கம்ஃபர்ட் வரைக்கும் பிங்க் கலர். இது எல்லாமே கலர் சாய்ஸு இதெல்லாமே அவங்கவுங்க விருப்பத்துக்கு பண்ணியிருக்கோம். பட் கம்ஃபர்ட் எல்லாமே வாங்கினது கத்தாரில் தான், இங்கே எதுவுமே வாங்கலை. அடுத்து இந்த ரூமோட பாத்ரூம். ஸோ
இது ஒரு டிசைன். இது ஆக்சுவலி ஷவர் ஏரியாவில் வந்து ஒரு ஹைலைட் டிசைன் கொடுத்துருக்காங்க. பாக்கி உள்ளதெல்லாம் ஒரு ஒயிட்டு, கீழே வந்து ஃப்ளோரில் ஒரு லைன் டிசைன். ஸோ 5 பாத்ரூம்லேயுமே ஐடியா ஒன்று தான், பட் பாத்ரூமோட கலர் காம்பினேஷன் டிசைன்ஸு அது வித்தியாசம். ஸோ மிரரு, வாஷ் பேஷன், அதே மாதிரி ஒரு செட்டு மெழுகுத்திரி ஸ்டாண்டு எல்லாமே சேம் ஐடியா தான். ஸோ டிஷ்யூ பாக்ஸு உள்ளது. இந்த சைடில் கீழே கொடுத்துருக்க அதே கலரோட காம்பினேஷன், ஃப்ளோரில் கொடுத்துருக்க அதே கலரோட காம்பினேஷன் தான் இந்த சைடு வியூவுக்கு. ஸோ இது எல்லாமே ஆல்ரெடி டிசைன்ட். ஆக்சுவலி இது பிங்க்குக்கு ஏற்ற மாதிரி தான் இதை இந்த கலரு போட்டோம், பட் கொஞ்சம் டார்க்கு பிங்க்கு கிடைக்கல. இது ஒரு ஒயிட் ஹைலைட்டர் ஏரியா. இது பேரிவேரோட இன்னொரு டிசைன். ஸோ மொத்தம் 6 ஷவரில் வந்து 2 எஸ்எஸ், 2 கிரே கலர் கிளாஸு, 2 கருப்பு கலர், அந்த மாதிரி 6 பீஸ். 6 பாத்ரூம், 6 ஷவர். இது பிங்க் ரூம் ஆனதுனால இங்கே வந்து ஒரு பிங்க் ட்ரஷ் பின். ஸோ இது ஒரு ரூமு. இந்த ரெண்டுமே இப்போ பிள்ளைங்களோட ரூம்ஸு. இது வந்து ஒரு சிட்டிங் ஏரியா மாதிரி. ஆக்சுவலி வெளியில் பால்கனிக்கு போகக்கூடிய இடம். இதை வந்து சும்மா பிள்ளைங்க, சின்ன பிள்ளைங்கள இருந்து பேசக்கூடிய அளவுக்கு உள்ள சிட்டிங் ஏரியாவை மாற்றியிருக்கோம். வெளியில் இது வந்து பால்கனி. இனி போன நான் ஒரு நிமிஷம். இது ஒரு என்ன சொல்ல, கீழே இருந்த மாதிரியே கீழே டீப்பாயில் வச்சுருக்க அதே கிளாஸ் ட்ரே தான். இது வந்து ஷோவுக்காக ஒரு மெழுகுத்திரி ப்ளஸ் ஸ்டாண்டு. இது வந்து ஸ்டாண்டு, கிறிஸ்டல் ஸ்டாண்டு. இது மெழுகுத்திரி. இது கொஞ்சம் வாசனை திரவியங்கள். இந்த ஃப்ளவர்ஸ் வந்து வாசனைக்காக போடக்கூடியது. ஸோ இந்த உடன் சேர்ஸு இது எங்கள் பழைய வீட்டிலே நாங்கள் வச்சுருந்தது. ரொம்ப யூஸ்ஃபுல். அது எப்படி எவ்வளோ நாளாக நம்ம யூஸ் பண்ண முடியும் அவ்வளோ நாள் யூஸ் பண்ணலாம். உடம்புக்கும் ரொம்ப நல்லது. ஸோ இதில் வந்து ஒரு பிக்சர். இந்த பிக்சர் எல்லாமே நமக்கு வெளியிலேருந்து கத்தார்லேருந்து கொண்டு வந்தது. ஸோ நான் பால்கனியை திறந்து காட்ட போகிறேன். பால்கனிலேருந்து வியூ வந்து ரொம்ப அமர்க்களமாக இருக்கும். இது வந்து வெளியில் போனோன்னா இது நம்மளோட வீட்டோட பால்கனி. வெளியில் பஸ்ஸு போகுது. ஐ மீன் ரோட்டோட சைடில் இருக்கிறதுனால தான் நம்ம வீடு வந்து அது முன்னாலேயே பஸ் ஸ்டாப்பு. ஸோ இதுதான் நம்மளோட பால்கனி வியூ. ஸோ இப்போ வெளியே போகும்போது மேலேருந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலி நமக்கு ஃப்ரண்ட்டில் வந்து நேச்சுரல் ஸ்டோனு, இடையில கிராஸு. அந்த இடையில போட்டு கிராஸ் வந்து ஆர்டிஃபிஷியலு, பட் 2 சைடில் தெரியக்கூடிய கிராஸ் வந்து ஒரிஜினலு. அது மாதிரி டெய்லி தண்ணி அடிக்கணும். பட் இந்த டிசைன் வந்து நம்ம வீட்டுக்கு ஏற்ற மாதிரியே செஞ்ச மாதிரி இருக்குது. ஏன்னா இனிஷியலாக அவங்க கொடுக்கும்போது எனக்கு இவ்வளோ பர்ஃபெக்டாக அமையும்னு சொல்லி தோணலை. பட் போட்ட பிறகு அது ரொம்ப கிளியராக இருக்குது. நம்ம பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ இது வந்து 3 சேர் வெளியில் வாங்கி போட்டிருக்கோம். மற்ற சிட் அவுட்டில் ஜஸ்ட் இது ஒரு டைம் பாஸுக்காக தான் வாங்கி போட்டிருக்கோம்.
ஆக்சுவலி இந்த டோரில் இருக்கக்கூடிய எல்லா ஹேண்டில் இது வந்து எஸ்எஸ் ஹேண்டிலு 4 அடி 3.5 அடி 4 அடின்னு நினைக்கிறேன், அந்த அளவுக்கு ஹைட்டில் வரும். இது வந்து ஒரு இந்த டோரில் இருக்கக்கூடிய ஹைலைட்டு அந்த ஹேண்டில் தான் ஆக்சுவலி. இதில் ஒரு பிக்சர் வந்து கம்மியாக இருக்குது, அது இன்னும் மாட்டணும், மாட்டலை இது வரைக்கும். இது வந்து நம்ம ரூம், இந்த பக்கம் பையனோட ரூம் சொன்னேன், ரைட் சைடில் வந்து ஹோம் தியேட்ரு, இதோட முடிஞ்சிச்சு. இனி வெளியில் உள்ளது அவுட் சைடு நான் காட்டுறேன்.